முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அவரது திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தி உறுதிமொழியேற்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் மே 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.பி. சிவக்கொழுந்து, ராஜவேலு, ஏ.கே.டி. ஆறுமுகம், ரவிக்குமார், நாராயணசாமி, சாய்ஜி சரவணகுமார், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அழகு, தலைமை செயலர் சரத் சவுகான் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி வாசிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி ராஜீவ்காந்தி நினைவு ஜோதியை ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து நினைவு ஜோதி ஸ்ரீபெரும்புதூருக்கு கட்சி நிர்வாகிகள் சார்பில் எடுத்துச் செல்லப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என வீடியோ வெளியிட்டு கவர்னர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் தான் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோவில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டின் வளர்ச்சிக்கும் திட்டம் உருவாவதற்கும் மிகவும் அடிப்படையானது. ஒரு நாட்டில் எத்தனை மக்கள் வாழ்கின்றனர், அவர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, வீட்டு வசதி, சமூக பொருளாதார முன்னேற்றம் போன்றவற்றை அரசு துல்லியமாக அறிந்து கொள்ள உதவும். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்திய அரசு நவீன தொழில்நுட்ப வசதியுடன் சுய கணக்கெடுப்பு என்பது அரசின் வேலை மற்றும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் பொதுமக்கள் தங்களுடைய குடும்ப விவரங்களை தாங்களே ஆன்லைனில் செல்போன் மூலம் பதிவு செய்யலாம். மக்கள் தொகை இல்லை, ஒவ்வொருக்கும் குடிமகனின் பொறுப்பு. நாம் வழங்கும் தகவலின் அடிப்படையில் தான் மருத்துவமனைகள், சாலை, குடிநீர், வீட்டு வசதிகள் திட்டமிடப்படும். இதில் ஒவ்வொரு குடும்பமும் எதிர்காலத்தில் பள்ளிகள், வேலை வாய்ப்பு போன்றவை. எனவே இந்த கணக்கெடுப்பு முழுமையாக சரியானதாக தகவல்களை பதிவு செய்ய வேண்டும். இளைஞர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், சமூக அமைப்புகள், மகளிர் குழுக்கள் இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கிராமப்புறங்களில் தொழில்நுட்ப வசதிகள் குறைவான பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் சுய கணக்கெடுப்பில் பங்கேற்க உதவ வேண்டும். இதை நம்முடைய கடமையாக நினைத்து செயல்பட வேண்டும். பொதுமக்கள் அனைவரும் அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி வரும் மே 22 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து 60 அணிகளை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரியில் ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாளை துவங்குகிறது. இதுகுறித்து புதுச்சேரி கூடைப்பந்து சங்க தலைவர் ரான்சன் தாமஸ் நிருபர்களுக்கு அளித்த பேட்டிகள், இந்திய கூடைப்பந்து சம்மேளனம், புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்துள்ள புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாளை துவங்கி 29ஆம் தேதி வரை புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடக்கிறது. இதில் நாடு முழுவதும் 30 மாநிலங்களிலிருந்து 30 ஆண்கள், 27 பெண்கள் அணிகளை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இப்போட்டியின் துவக்க விழா நாளை மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைக்கிறார். மேலும் இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர், தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டியில் 30க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் சர்வதேச மற்றும் ஆசிய போட்டிகளில் பங்கேற்க தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்காக சர்வதேச நடுவர் குழுவும் புதுச்சேரி வந்துள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த பேட்டியின் போது செயலாளர் ரகுத்தமன், பொருளாளர் பிரகாஷ் சாண்டு மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் வன்முறை தின எதிர்ப்பு நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் வன்முறை தின எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலாளர்கள், செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். தமிழக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் தலைமையில் மார்டின் குடும்பத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். காமராஜ் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். அவருக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். தமிழக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் தாயார் லீமா ரோஸ் மார்டின் மற்றும் லட்சிய ஜனநாயக தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களுக்கு அண்ணாமலையின் புகைப்படம் வழங்கி வாழ்த்து பெற்றார். புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து குரல் கூறும் நிகழ்வை துணைவேந்தர் மோகன் துவக்கி வைத்தார். தமிழ்ச்சங்க வளாகத்தில் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி வள்ளுவர் சிலை நிறுவி மாதந்தோறும் 20ஆம் தேதி முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ் அறிஞர்கள், இலக்கிய பெருமக்கள், அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினரை வரவழைத்து குரல் கூறும் நிகழ்ச்சி நடத்தி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த மாதம் புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் அதன் தலைவர் கலைமாமணி முத்து தலைமையில் குரல் கூறும் நிகழ்வு நடத்தி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெற்றது. முன்னதாக தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் வரவேற்று பேசினார். முதன்மை விருந்தினராக புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன் கலந்து கொண்டு குரல் கூறும் நிகழ்வை துவக்கி வைத்து திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் ராஜா, பாவலர் உசேன், சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், பாரதி, பாலசுப்பிரமணியன், கலாம் பசுமை இயக்கம் ராஜா உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். சுய பரிசோதனை செய்து வெற்றிக்கு உழைப்பது என புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார் தலைமை தாங்க துணை அமைப்பாளர் அனிபால் கன்னடி, தைரியநாதன், குமார், செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர், இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில கழக அமைப்பாளர் சிவா தீர்மானங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை தமிழக எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்து பணியாற்றிட வாய்ப்பு வழங்கிய தலைவருக்கும் பொறுப்பேற்ற முதல் நாளில் எழுச்சி உரையாற்றி கழகத்தினருக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தி உதயநிதி ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவிப்பது. புதுவையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மாநில தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிப்பது. தலைவர் நிறுத்திய கழக வேட்பாளருக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் 5 கழக உறுப்பினர்களை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுத்தமைக்கும் நன்றி தெரிவிப்பது. கலைஞர் பிறந்த நாளை ஜூன் 3ஆம் தேதி அன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தொகுதி கழகம், கிளைக்கழகம் மற்றும் சார்பு அணிகளின் சார்பாக படம் வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதோடு இனிப்புகள் வழங்கியும் நலிந்த ஏழை எளியவர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சீரும் சிறப்புமாக கொண்டாடுவது. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ள குழு அமைத்துள்ள தலைவருக்கு நன்றி தெரிவிப்பதுடன் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்தும் கள ஆய்வு மேற்கொள்ள தலைவரால் நியமிக்கப்படும் குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை தரும் பொழுது கழகத்தினர் கழக வளர்ச்சிக்கு வழிகாண வேண்டும் என்று இக்கூட்டம் கேட்டுக் கொள்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தலைவர் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் வாயிலாக தலைவர் ஆற்றிய உரையினை கவனத்தில் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி உண்மையான உடன்பிறப்புகளாக நம்மை முன்னெடுத்து கட்சியின் தலைவர் எடுக்கும் முடிவுகளை உள்வாங்கி எதிர்கால அரசியல் களத்தை நமது அயராத உழைப்பால் கட்டமைத்து வெற்றியை நோக்கி பணியாற்றுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், ரமேஷ் செந்தில், விக்னேஷ் கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், அங்காளன், உருளைன்பேட்டை கோபால், மங்களம் ரங்கன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் KMP லோகையன், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கவேலு, வேலவன், சண்முகம், தர்மராஜன், வேலன், கோகுல், இளம்பிரதி, கோபாலகிருஷ்ணன், SS செந்தில்குமார், அமுதா குமார், நர்கீஸ், தொகுதி செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாள் அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாள் இன்று தேசம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளரும் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலையில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
புதுச்சேரி தலைமை செயலகத்தில் வன்முறை தின எதிர்ப்பு நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் வன்முறை தின எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செயலர் சரத் சௌகான் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலாளர்கள், தலைமை செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். போராட்டத்தின் நோக்கங்களை விளக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள் பேசினர். இந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மேலும் ஒரு சாதனை வெற்றியை செய்துள்ளது. இப்பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் பெருமிதத்துடன் கூறுகையில், இந்த வெற்றி என்பது வெறும் மதிப்பெண் சாதனை மட்டுமல்ல, கல்வியில் பயம், குழப்பம், எதிர்காலம் குறித்த தயக்கம் போன்ற சவால்களை கடந்து வந்த மாணவர்களின் தன்னம்பிக்கை, மாற்றம் மற்றும் முன்னேற்றத்தின் வெளிப்பாடாகும். இப்போது அவர்கள் உயர்கல்வி நோக்கி தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறி வருகின்றனர். பெற்றோர்கள் ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு தங்கள் குழந்தைகளின் மாற்று பயணத்தையும் கனவுகள் நனவான தருணங்களையும் உணர்ச்சி பூர்வமாக பகிர்ந்து கொண்டனர். பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி கல்வியை மதிப்பெண்களால் மட்டும் அளவிடுவதில்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறன், பலம் மற்றும் திறமைகள் உள்ளன என்பதில் பள்ளி உறுதியாக நம்புகிறது. தனிநபர் அடிப்படையிலான கற்றல் முறைகள், தேவைக்கேற்ற ஆதரவு, பலத்தை மையமாக கொண்ட கற்பித்தல் முறைகள் மூலம் இந்த பள்ளி பல மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. தன்னம்பிக்கையை உருவாக்கி மகிழ்ச்சியான மற்றும் வாழ்க்கைக்கு தயாரான மாணவர்களை உருவாக்கும் தனது பணியை பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள டாக்டர் பிரைன் மேக்ஸ் அகாடமியின் சிபிஎஸ்இ தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் கணித பாடத்தில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் டாக்டர் பிரைன் மேக்ஸ் அகாடமி சிபிஎஸ்இ டியூஷன் சென்டர் அமைந்துள்ளது. இந்த சிபிஎஸ்இ டியூஷன் சென்டரில் 2025-26 ஆண்டிற்கான சிபிஎஸ்இ தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் கணித பாடத்தில் 90% மேலெடுத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டும் விழா நடைபெற்றது. மேலும் நடப்பு ஆண்டில் பயிலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுக்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக சந்தியா கேரியர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பவுண்டர் நித்யா திருப்பதி மற்றும் மேனேஜிங் டைரக்டர் ஷக்கீர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து டாக்டர் பிரைன் மேக்ஸ் அகாடமி வில்லியனூரில் நம்பர் 1 சிபிஎஸ்இ மேக்ஸ் அகாடமியாக கடந்த 5 வருடமாக 100% தேர்ச்சி பெற்று காட்டியுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் பிரைன் அகாடமியின் தலைமை நிர்வாகி அனிதா பாலமுருகன் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பலயா மேல்நிலைப் பள்ளிகள் 2025-26 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி பள்ளியின் தாளாளர் அன்பழகன் வாழ்த்தினார். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். மாணவர்களின் தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை பாராட்டினார். மேலும் அவர் கூறுகையில், மாணவர்கள் மேல் படிப்பிற்கான வழிகாட்டுதலை வழங்கி சிறப்பித்தார். இந்த வருடத்திற்கான மழலையர் முதல் 11ஆம் வகுப்பு வரை சேர்க்கை துவங்கியுள்ளது. பெனவலன் தொண்டு நிறுவனத்தின் மூலம் படிப்பில் ஆர்வமுள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் படிப்பு செலவினை ஏற்று சலுகை கட்டணத்தில் கல்வி வழங்கப்படுகிறது என்ற தகவலையும் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாள் அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாள் இன்று தேசம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளரும் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமைகள், மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலையில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் மாரியம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதை முன்னிட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சங்கராபரணி நதிக்கரையிலிருந்து புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக கரக வீதி விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாரியம்மன் ஆலயத்தில் பார்த்தாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆலயத்துக்கு உட்பட்ட தூரடி ஐயனார் கோவிலில் குதிரை விடப்பட்டது. தொடர்ந்து மாலை புற்றுமண் எடுத்து வந்து ஊர் சுற்றி எல்லை கட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து இரவு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடிக்கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டப்பட்டது. மேலும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் குடும்பமாகிய தங்கவேல் பாஞ்சாலி அம்மாள் குடும்பத்தை சார்ந்த ராஜேந்திரன் குடும்பத்தார், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தனபால் குடும்பத்தார், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் பெருந்தலைவர் ஆனந்தன் மற்றும் சங்கர் குடும்பத்தார் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி ஆகியோர் அனைவரும் இணைந்து கொடியேற்று விழாவை மிகச்சிறப்பாக நடத்தினர். மேலும் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.